என்ன நிற்கிறான்? 3 காரியத்தை உனக்கு முன்னாடி என்ன செய்யறேன், வைக்கிறேன். 1 3 நாள் கொல்ல நோய். இன்னொன்னு என்னது? எதிரிகள் இடத்துல உன்னை விரட்டி விரட்டி அடிப்பான். இன்னொன்னு பஞ்சம். அதுல தாவீது தெரிந்து கொண்டது என்ன? நான் கர்த்தருடைய அடியை வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கும்போது ஒரு ராத்திரியில 70,000 பேர் என்ன செஞ்சாங்க? செத்து போனாங்க. அப்ப தாவீது ஓடி போய் சொல்றான், ஆண்டவரே, பாவம் செய்தது நான் அல்லவா? என் ஜனங்கள் என்ன பாவத்தை செஞ்சாங்க சொல்லிட்டு 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் பூரா எடுத்துக்கோங்க. அதுல 3 காரியம் வாசிப்போம் பாருங்க. 13ஆம் வசனத்தை. அப்படியே தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்துல 7 வருஷம் பஞ்சம் அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர்ந்து நீ அவர்கள் முன்பாக ஓடி போக வேண்டுமா? 3வது காரியம், 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமா? இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன சொல்லணும்? 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம். அப்ப சொல்லும் போது அவன் என்ன செஞ்சான் தெரியுங்களா? ஒரு காரியம், உடனடியாக நான் கர்த்தருடைய அடியை வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தான். ஆனால் கர்த்தர் அடிக்கும் போது அன்று 17ஆம் வசனம், ஜனத்தை உபத்திரவ தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கு விரோதமாக இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். The விண்ணப்பம் very important. The prayer, peace prayer is very important. கொள்ளை நோய்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்? விடுதலை ஆகுவதற்காக விண்ணப்பம் தேவைப்பட்டார். ஒரு தூதன் சங்காரிக்கிறான். 70,000 பேர் அன்றைக்கு என்ன செஞ்சுட்டாங்களா? செத்து மடிஞ்சுட்டாங்க. ஒரு இரவுல தாவீது சொல்றான், நான் செய்த பாவத்திற்கு இந்த ஆடுகள் என்ன செய்யும்? அப்போ ஊழியக்காரனுடைய ஒரு மனப்பக்குவம் நிறைந்த ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு கருணை இருக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நன்மை என்பது வேற ஒன்றும் இல்லை, அனுக்கிரகம், விண்ணப்பம் செய்தல். அதுதான் நற்கிரியையின் மிகப்பெரிய பங்குன்னு சொல்றார். நோவாவை லோத்து ஓடும் போது மலைக்கு ஓடி ஓடி போகும்போது சொல்றா, ஐயா வயசாயிடுச்சு, கண்ணு மங்கிருச்சு, என்னால என்ன செய்ய முடியாது, இன்னும் ஓட முடியாது, அவ்வளவு தூரத்துக்கு அந்த மலைக்கு போக முடியாதுயா. கர்த்தர் சொன்னார், நான் என்ன செய்கிறேன்? உன் விண்ணப்பத்திற்கு, உன் வேண்டுதலுக்கு, உன் விருப்பப்படி நான் உனக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறேன். பக்கத்தில் இருக்கிறதுக்கு போறேன். சரி, போய் அந்த அனுக்கிரகம் இருக்கல்லவா, அந்த இரக்கம் இருக்கல்லவா, அந்த கிருபை இருக்கல்லவா, அந்த அக்செப்டன்சஸ் இருக்கு பாருங்க, அதுதான் நன்மை செய்வது. அதைத்தான் அந்த விண்ணப்பம் தான் மக்களை விடுதலையாக்கக்கூடிய. தாவீதுக்கு உடனே தூதனுக்கு முன்னாடி நின்று, ஆண்டவனே, என் ஜனங்கள் இந்த ஆடுகள் என்ன செய்தது? நான் உன்னிடத்துல விண்ணப்பிக்கிறேன், நானும் என் பிள்ளைகளும் என் கோத்திரத்தை நீ பழி வாங்கிக்கோ, என்னுடைய பரம்பரைகளை ஊழியர்களை பழி வாங்கிக்கோ, என் சந்ததிகளை எடுத்து. இந்த ஜனங்கள் என்ன செய்தார்? தயவு செய்து மனமிறங்கும் என்று கேட்டு உடனே ஒரு பரிகாரம் தேடுறான். இந்த பரிகாரம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. 20ஆம் வசனம், அரவணா ஏறிட்டு பார்த்து ராஜாவும் அவனுடைய ஊழியக்காரன் தன்னிடத்தில் வருகிறதை கண்டு அரவணாவிடத்துல போறான். எப்பா, ஒரு இடம் எனக்கு வேணும்யா, பலிபீடம் கட்டி என் ஜனங்களுக்காக நான் என்ன செய்ய வேணும்? பலி செலுத்த வேண்டும், பிரார்த்தனை பண்ண வேண்டும்னுட்டு அர்ப்பணாட்ட போய் ஒரு இடத்தை கேட்கிறான். ராஜாவே, உமக்கு இல்லாத இடமா, எது வேணுமோ எடுத்துக்கோன்னு சொன்ன உடனே தாவி சொன்னாங்க, நான் சொந்த கிரையம் என்ன செய்ய போறேன், வாங்குறேன்னு சொல்லி அந்த இடத்தை கிரையம் பண்ணலாம். என் பணத்தை நீ வாங்கி அந்த இடத்தை கொடு. அதை வாங்கி அதில் பலிபீடத்தை கட்டி பலியை செலுத்தினான். கர்த்தர் சொன்னாரு, அந்த வசனங்களை பூரா நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, ஆண்டவர் உடனே தாவீது செய்த பலிபீடத்தை சொந்த கரையம் கொடுத்து வாங்கி பலிபீடத்தை கட்டி அங்கே பலி செலுத்தி பிரார்த்தனை பண்ணின போது உடனே கர்த்தர் வானத்திலிருந்து பார்த்து சொன்னார், தாவீது என் மகன் ஜனங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுகிறதுனால இந்த ராத்திரியிலே இந்த ஜனங்கள் மேல் இருக்கிற வாதையை நான் என்ன செய்கிறேன்? நிறுத்துகிறேன். அவன் மேல் நான் கிருபையாயிருக்கிறேன். அவன் ஜெபம் அக்செப்டன்ஸ் சொல்லிட்டார். 25ஆம் வசனம், அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டு அருளினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை திருத்தப்பட்டது.
அப்ப நம்ம நிறுத்த முடியும். நம்ம மாத்திரம் அநேக ஜெப வீரர்கள் எழும்பினால் தேசத்திற்கு சமாதானத்தை சேமத்தை கட்டளையிடுவார். அந்த ஒரு மிகப்பெரிய தரிசனம் பொள்ளாச்சியிலே இருக்கிற ஊழியர்களாகிய எவ்வளோ 200 பேர் மக்கள் இருந்தாலும் ஒரு 10 பேருக்காவது கர்த்தர் அந்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறது. நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்பாங்க. நம்பிக்கை தான். பைபிளை நம்ம நம்புறோம், பைபிளை நம்ம விசுவாசிக்கிறோம். அதற்காக நாம் எடுக்கிற பிரயாசத்தை அவர் ஒரு நாள் நினைச்ச மாட்டார், வீண் பண்ண மாட்டார். கர்த்தர் நமக்கும் நம் ஜெபத்தையும் கேட்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று இந்த கிரயம் பண்ணப்பட்ட தேசம் தான் இஸ்ரவேலின் தேசம். ஆபிரகாம் கிரயம் பண்ணின தேசம். அடுத்தது யாரு? தாவீது கிரயம் பண்ணின இஸ்ரவேலின் தேசம். அந்த தேசத்தில தான் பரம்பரையாய் ராஜாக்கள் எழுப்பி மறிக்கிறார்கள், அநேக தீங்குகளை செய்கிறார்கள். ஆனாலும் கிரயம் பண்ணப்பட்ட தம் ஜனங்களுக்காக கிரயம் பண்ணப்பட்ட இந்த இடத்திலிருந்து எழுப்பப்பட்ட விண்ணப்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும் நடந்தது. எப்படி? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு, என்னே கிருபையாயிரும். இயேசு வந்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் பார்வையடைய வேண்டும். உடனடியாக ஒரு விசுவாசத்தின்படி உனக்கு காக்க கிடவது என்று கண்ணை தொட்டு சுகம் கொடுத்தாரே, அது தாவீதின் குமாரன். அந்த விண்ணப்பத்தை கேட்ட அற்புதம் ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார். என் மகன் கொடிய வியாதியில மகள் கிடக்கிறார். பேய்கள் அவளை கொலை செய்கிறது, கொல்லுகிறது. தேவரீ இயேசுவே இறங்கும், தாவீதின் குமாரனை இறங்கும். அடுத்த செகண்ட்ல இயேசு சொன்னான், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு போடுவது நல்லதில்லையே. ஆனா அவர் சொன்னது மெய்தான் ஆண்டவரே, நாய்தான். நான் சீரியாக்காரி, கானான் தேசத்து பெண். ஆமோசும் சிரியாவும் தங்கமும் வெள்ளியும் பொன்னும் நிறைந்திருந்த நாட்டில் இருந்தேன். எனக்கு அக்கிரமங்கள் அதிகம் இருந்தது. நாயை போல அவலட்சணமான காரியத்தை நடுரோட்டில் என்ன செய்வேன்? நடப்பிப்பேன். நான் எப்படி மனிதர்கள் எந்த கூட்டம் இருந்தாலும் அவலட்சணமான காரியத்தை இன்டர்கோர்ஸ் பண்ணுமோ அதுபோல கேவலமான தொழில் செய்தவள் தான். பணமும் பொண்ணும் எனக்கு இருந்தது. மெய்தான் ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே. இயேசு சொன்னார், உன் விசுவாசம் தெரியும், உன் மகள் சுகமானார். அதுதான் இரக்கம், அதுதான் நன்மை. ஒருவனோடி வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே என் வேலைக்காரனுடைய மகனுக்கு பயங்கர பிசாசு, உன்னை சீசர்கள் இல்லையே. இயேசு சொன்னார், நான் வர ஒரு வார்த்தை சொன்ன இஸ்ரவேலுக்குள் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லையே. அடுத்த செகண்ட் இறங்கினாரே. அந்த இரக்கம், அந்த சுபாவம் இந்த காலத்தில் இருக்கிற தேவ ஊழியர்களாக நமக்கு வேணுமே. நாம் ஆண்டவருக்குள் அப்படிப்பட்ட ஒரு ஜெப வீரர்களாய் ஒரு 10 பேர் இருந்தாலே போதும், தேசத்தை கர்த்தர் சேமத்தை கட்டளையிடுவார். ஆண்டவர் அதற்காக உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஜெபம் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை தான் நாம் அறிந்தோ அறியாமலோ உலக சமாதானத்துக்காக எடுக்கக்கூடிய பிரார்த்தனை என்றோம். அதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தான் தாவீது தன் ஜனங்களுக்காக பலிபீடம் சொந்தமாய் கிரயமாய் வைத்து வாங்கி இடத்தை பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு பலி செலுத்தினார். இது ஊழியர்களாகிய நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்கணும். எனக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை கொடுத்ததினாலே பொண்ணும் பொருளும் பணமும் உழைப்பையும் எதிர்பார்க்காதபடி தாவீதை போல ஒரு முறை கூட ஆண்டவரை நாங்கள் இறங்கி இந்த ஜனங்களுக்காக பிரார்த்திக்க எங்களுக்கு ஒரு நல்ல இதயத்தை தாருங்கள் என்ற நோக்கத்தில், நல்நோக்கத்தில் தான் இதை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். நீ நல்ல தேவ செய்தியை ஜனங்களுக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், ஐஸ்வர்யமும் கனமும் உன் இருதயத்திற்குள் இருந்து வெளியில வரும். நீ ஆண்டவருக்குள் இருக்கக்கூடிய நல்ல தெய்வீக வார்த்தையை எடுத்து சொல்லும் போது அது தன்னால வரும். ஒரே இடத்தில் அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. இலவசம் என்று நாம் ஆண்டவருக்கு நான் கொடுக்க, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அது அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு உண்டு. முதல் முறை நான் ஏன் உங்களுக்கு சொல்ல வரேன்னாக்கும், என்னை என்னுடைய ஊழியத்தின் அனுபவத்தை நான் சொல்றேன். முதல் முறை தங்கமணி இவங்கெல்லாம் பாட்டு குழு வச்சாங்க தெரியுமா? ராக் பிளாஸ்டர்ஸ் குழுவை உருவாக்கி தங்கமணி ரட்சிப்புகளை நடத்தினது நான் தான். ஏன்னா ஒரு கூட்டத்தில் ஒரு பாட்டு, சாரோனின் ரோஜாவைக்கு ஒரே பாட்டுல அவர் ரட்சிக்கப்பட்டார். அதனால அவர் பாட்டு குழுவுக்கு வந்து பெருசா வந்தது. ஆனால் அதில் எனக்கு பங்கு இல்லை. ஆனால் நான் ஒரு கேசட்டு போடுறதுக்கு ஆசைப்பட்டேன். அந்த நாட்களிலே 8000 ரூபாய் ஒரு கேசட்டு வெளியிடணும்னா கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 30,000 ரூபாய் பிடிக்கிட்டாங்க. இந்த விஷயம் எனக்கு தெரியாது. நாம் கொடுக்குற 21 பாட்டு எழுதி நான் அனுப்பிவிட்டு கம்போஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணுங்க, நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே மலேசியா சிங்கப்பூர் போகிறேன் அப்படின்னு எல்லாம் பண்ணிட்டு சிங்கப்பூருக்கு அடுத்த நாள் போகணும்.
அன்னைக்கு விடிய விடிய ரெக்கார்டிங் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. என்ன ராத்திரி மகனும் தூங்க விடாம கடைசியில ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நானும் தொட்டையெல்லாம் கத்துற அளவுக்கு பாடி பாடி பண்றேன். இவனுக்கு என்ன செய்யறான்? திரும்ப பாடுங்கிறான். ஆனா அத்தனை அயோக்கிய பேருங்களும் ஏற்கனவே பாட்டு என்ன செஞ்சுட்டான்? கம்போஸ் பண்ணி முடிச்சு போட்டுட்டானுங்க. இது எனக்கு தெரியாது. கடைசியில கொஞ்சம் காலையில 11 மணிக்கு ஒருத்தவங்க திருப்பி போட்டு பார்த்து இதுல ஒரு வயலின் பிட்டு போடணுங்கிறான். உடனே வயலினை போய் பிடிச்சிட்டு வர்றதுக்கு 3 மணி நேரம். அவனுக்கு ஒரு பணத்தை கொடுத்து 8000 ரூபாய் ரெக்கார்டிங் பேசின இதை 32,000 ரூபாய் ஆக்கிட்டாங்க ஒரு நைட்டு, ஒரு பகலுக்குள்ள. சரியா? கடைசியில ஒரு கிட்டார் கிட்டு போடணும். நான் கிட்டு போடணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி சோர்ந்து போயிட்டு எனக்கு இவ்வளவும் பணத்தை கொடுத்து இன்னும் ஒரு பிட்டு போடணுங்கிறானே, இதை போட்டா தான் இது கேஸுக்கு ஃபைனல் ஆகும். உடனே சரிப்பா போடுங்கப்பா அப்படின்ட்டு அடுத்த ஒரு செக் எழுதி பணத்தை கொடுத்தா என்ன நடக்கு தெரியுமா? இவனுக்கு போய் வெளி அவன் வந்தான் பாருங்க. வந்த உடனே என்னைய பார்த்தது, ஏய் பால் நீ என்ன அங்க இருக்கிற அப்படின்னா, பாவி நீயா வந்திருக்க கிட்டார் கூட கடைசியா இங்க வரப்ப இப்படி செஞ்சா முட்டா பையில நீ ஏன் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் கிட்டார் போட வரல, காசு வாங்க தான் வந்தேன், நான் உனக்கு முன்னாடி வாசிப்பேன், ஆனால் அதெல்லாம் ரெக்கார்டு ஆகாதுன்னு உண்மையை போட்டு உடைச்சான் அன்னைக்கு தான். நான் அப்புறம் என்ன செய்ய முடியும்? ரெண்டாவது உனக்கு அக்ரிமெண்ட் கொடுப்பானுங்க, அந்த அக்ரிமெண்ட்டையும் நீ வாங்கிக்கோ, ஆனால் உண்மையான அக்ரிமெண்ட் இல்லை, உனக்கு முன்னாடி அதை அங்கே வித்துக்கிட்டு இருப்பானுங்க. அப்புறம் வேற வழி இல்லை. ஏன்னா அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு ஃப்ளைட்டு போனேன். போட்டு விட்டுட்டு பணத்தை கட்டிட்டு அவசரமாக நான் வாங்கிட்டு போயிட்டு சிங்கப்பூருக்கு போனேன். சிங்கப்பூரில் போய் அந்த டிவியை முதல்ல விட்டு, ஏன்னா சோர்ந்து போச்சு. எப்படி மண்டையெல்லாம் சூடாய் இதை போய் 3 வெள்ளிக்கு தான் விற்க முடியும். எத்தனை வெள்ளி? 3 ரூபா சிங்கப்பூர் காசு. அப்போ வந்து 6 ரூபாய் 8 ரூபாய் ஒரு வெள்ளி, புரியுதா? விற்கணும். அப்போ கொண்டு போய் நான் அங்கே விற்க போகிற போது என் மனசெல்லாம் உடஞ்சி, இவ்வளவு பணத்தை செலவழி இந்த 3 ரூபாய்க்கு போய் இந்த சீடியை விற்கவா அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஒரு ஐடியா வச்சு அந்த டப்பாவை கொண்டு போய் அப்படி முன்னாடி வச்சுக்கோட்டேன். புல்பீட்டில் வச்சுட்டு நின்றுட்டு பிரசவம் பண்ணிட்டு, இங்கே பாருங்க நான் நேற்று ராத்திரி தான் இந்த டிவி வீடியோலாம் இது அப்போ பாட்டு பாட்டு டேப்பு போட்டுட்டு வந்தேன். இதை எனக்கு விற்கணுன்னே மனசு வரமாட்டேங்குது. ஏன்னா உங்களுக்குள்ள விருப்பம் இருந்தால் வந்து எடுத்துக்கிட்டு ஒத்த வெள்ளி போட்டாலும் சரி, சும்மா எடுத்துகிட்டு போனாலும் சரி எடுத்துகிட்டு போயா. எனக்கு நேற்று ராத்திரியே சோர்ந்து போச்சியான்னு சொல்லிட்டு ஷோ பண்ணிட்டு ஒரு பிரசங்கத்தை பண்ணேன். ஒரு ஆள் பிஸ்னஸ் மேன் பண்ணேன். அப்படியே ஒரு செக் எழுதி இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணேன்னு கேட்டான். இதுக்கு 32,000 ரூபா 70,000 ரூபாய்க்கு செக்கு போட்டு எடுத்து போட்டுட்டு மிச்சம் உள்ளவங்களும் நீங்கள் எடுத்துட்டு உங்களால் முடிஞ்ச காணிக்க போட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். இதுதான் கர்த்தர் செய்கிறார். இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய விலை மதிக்க முடியாது. இந்த காரியத்தை ருசி பார்த்த பூனை நான் ஏன் போய் விற்க வேண்டும்? நான் ஏன் போய் இன்னும் போய் மக்களை காட்டிட்டு தேவையே எனக்கு? ஆகவே கொடுப்பதிலே தாராளமாக இருக்கும் பொழுதும் செய்வதிலே ஃபீல்டு ஒர்க்கில் பண்ணும் போதும் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் வேலையை செய்கிறார். அதான் சொன்னார், ஜெபிக்கிற போது இந்த ஜனங்கள் எனக்கு முன்பதாக நின்று பரலோகத்தின் தேவனை நோக்கி தங்களை தாழ்த்தி தங்களின் கொல்லாத வழிகளை விக்கிடுன்னு சொல்லுவார். பைபிளே இயேசு கிறிஸ்து 2 இடத்துல தான் அந்த விக்கிட வந்து ரொம்ப இடத்துல பயன்படுத்துறாங்க. எந்த இடத்துல தெரியுமா உங்களுக்கு? ஒரு இடம் 5 தாளந்து ஒருத்தன் கொடுத்தாரு, இன்னொருத்தருக்கு 1. இந்த 5 வாங்க 5 வாங்கினவனுங்க நாங்க சம்பாதிச்சிருக்கோம்னா, நீ அநேகத்தில் அதிகாரியா இருக்கிறப்பா சந்தோஷமா கொண்டு போங்கிற. இந்த 1 பார்த்தவன் என்ன செஞ்சான்? விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் நியாயம் இருக்கிறவர் என்றும் நான் அறிவேன். எவ்வளவு ஒரு மேட்டிமவர். ஆகவே நான் குழி தோண்டி புதைத்து வைத்திருக்கிறேன். அவனை பார்த்தவரான் சொன்னாரு, கொல்லாத ஊழியக்காரர் டேலண்ட்களை புதைக்கிறவனை பார்த்து வேதம் சொல்லு, இந்த கொல்லாத ஊழியக்காரன், உன்னிடத்தில் நான் கொடுத்த டேலண்டை நீ பயன்படுத்தி இருந்தால் அது ஆசீர்வாதமா இருக்கும், கட்டி அடைச்சிருக்கும். அவனை பார்த்து தான் அந்த வார்த்தை யூஸ் பண்றார். wicked minister, wicked heart, கொல்லாத இருதயம். வேதம் சொல்கிறது, ஒருவன் ஜெபிக்கிறதுக்கு முன்பு வரும்போது தன்னுடைய கொல்லாத வழிகளை வைத்து ஆண்டவரை நோக்கி பார்த்தார். பழத்தில் இருக்கிற தேவனை நோக்கி பார்த்து உன் ஜெபத்தை நான் என்ன செய்வேன்? கேட்டு உன் தேசத்துக்கு சேரத்தை. வசனங்கள் இவ்வளவு தெல்லமும் தெளிவுமா இருக்கிற போது இவைகளை கற்று அறிந்த நமக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியும் ஊழியத்தை செய்வதில் இன்ட்ரெஸ்டும் வரணும். சொல்லுங்க, வசனம் எனக்கு இருப்பதினால் எல்லாம் இயங்குகிறது.
வசனம். இன்னும் ஒரு இடத்துல இந்த வார்த்தை அவர் கொள்ளாத மனுஷன் சொன்னார். யாரை பார்த்து சொல்லுங்களேன்? ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து காண்பிப்பீரா? உடனே சொன்னார், அடல்ட்ரி. அடல்ட்ரி என்னது? விபச்சார சங்கதியே அற்புதத்தை தேடுகிறது. This wicked people, adultery generation சொன்னார். விபச்சார சங்கதி. விசுவாசம் இல்லாம நீ இன்னும் என்னத்தை கேட்டுட்டு இருக்க? அற்புதத்தையும் அடையாளத்தையும் கேட்டுட்டு இருக்கியே. அந்த இடத்துல காரணம், நான் இங்க போனா அது நடக்கும் அங்க நடக்குமான்னு விசுவாசிகளை வழி நடத்திட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நம்மை ரெண்டு இடத்துல அவர் இந்த பொல்லாத சந்ததிகளேங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆகவே இவைகளெல்லாம் அவ்வளவு தெளிவாக இயேசு கிறிஸ்து அவருக்கு போதித்த போது அந்த ஊழியக்காரர்கள் திடப்பட்டார்கள், விடப்பட்டார்கள். கர்த்தருக்கு முன்பாக விட்டு தம்முடைய பொல்லாத சிந்தனைகளை விட்டு மனம் திரும்பின போது வேதம் சொல்லுகிறபடி இந்த தேவாலயத்திற்கு முன்பாக ஒருவன் வந்து தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு தங்களை தாழ்த்தி அவர்களை செபிக்கும் போது நான் அவர்களின் ஜெபத்தை கேட்டு, கரத்தில் இருக்கிற நான் அவர்களின் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு இறங்கி அவர்கள் மேலே என்ன செய்வேன்? மனதுருகி அவர்களுக்கு நான் தேசத்திற்கு சேமத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு தத்தம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது, இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது. வேத வசனம் எவ்வளவு தூரம் அழிக்கப்படாமல் புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதுபோல அது நம் இதயத்திலும் பதிவு செய்யப்பட்டு இருக்குமே. ஆனால் நம்மை போல சிறந்த எதையும் சாதிக்கிற ஊழியர்கள் வேறு யாரும். அதனால இவங்க வரலையே அவங்க வரலையே நம்ம கவலைப்படுறதுக்கு இல்லை. நாம் இணைவோம், ஒன்று சேர்வோம், தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிட நாம் ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். மற்றவர்களை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. வசனம் ஒன்று சொல்லுது, பிரசங்கி 7 ஒன்று பாருங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க போறேன். 7ஆம் அதிகாரம் 3வது காலத்துல 21 வசனம் நினைக்கிறையா. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாது, கவனித்தால் உன் வேலைக்காரன் சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் என்ன செய்யாதே? கேட்காதே. வேலைக்காரன் கூட வண்டி ஓட்டிட்டு வர்றது சொல்லுவான், எங்க போதகருக்கு இந்த ஆள் கொழுப்புத்தானே, எப்பா தம்பி இந்த மருந்தை வாங்கி இதை உடனே அனுப்பியிருப்பான். அவர் என்ன செஞ்சாரு? சரி பாஸ்டர் ராஜாவுக்கு தரட்டு அனுப்புறேன்ட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டாரு. போன் ஆஃப் பண்ணல. இந்த மனுஷனுக்கு வேலையே இல்லை. யாருக்கு? யார் பேசுறா? இந்தியால பேசுறாரு, லண்டன்ல கேட்க யோசிப்பாரு. அப்ப என் மனசு சும்மா இருக்கா? நானாவது ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணல. இன்னும் என்ன சொல்றா, இன்னும் என்ன சொல்றாரு கேட்க விட்டுட்டு விடிய விடிய கால வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அவரு இந்த மனுஷனுக்கு வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் நம்மளே செய்ய வேண்டியிருக்கு. இன்னொரு தடவை என்னுடைய ஆர்பனேஜ் ஊழியர்கள் எல்லாம் ஒரு வெள்ளக்காரங்க வந்திருந்தாங்க, லண்டன்காரங்க விசிட் பண்ணிட்டு வேலைக்குரிய செலவுகள், பிள்ளைகளுக்கு டூரிஸ்ட் கூட்டு போனோம், எல்லா செலவும் செட்டில்மெண்ட் பண்ணி மிச்சம் ஒரு 5000 rupees இருக்குப்பா, நீ வச்சுக்கோப்பா கையில செலவுன்னு சொல்லி அனுப்பிட்டு போனேன். போயிட்டு இருக்கிற போது அவங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் போனோன்னே ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணோன்னே, என்ன பிஷப்பையா, ஐயா இந்த மாதிரி வேன்காரன் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு கூட கொஞ்சம் கேட்குறான். ஆக என்கிட்ட இருக்கிற அந்த 5000 தான் நான் கொடுக்க வேண்டியிருக்குது ஆட்டா அவசரம் சொல்கிறேன். நான் சொன்னேன், எங்கள் பாரு உனக்கு ஏற்கனவே கொடுத்து எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன், இப்போ போய் நீ வேன்காரன் கூட கேட்குறானேன்னு சொல்லிட்டு நீ அதெல்லாம் சமாளின்னு சொன்னேன். அது கொஞ்சம் கூட கொடுங்க, சரி நீ போ நான் அனுப்பித்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உடனே டக்குன்னு அவங்க மகா என்ன செய்யறா, பக்கத்துல இருந்து இவங்க வெள்ளக்காரங்க கிட்டெல்லாம் வாங்கி இவங்க தும்பானுங்க. யார் சொல்றது? மகா, பாஸ்டர் மகா சொல்லுங்க. எனக்கு காதுல கேட்டுச்சு. ஏன்னா அவனும் ஆஃப் பண்ணல போன, ஓப்பனா வச்சுக்கிட்டு அவன் பாட்டில் செவிட ஓப்பனா வச்சுட்டு விட்டுட்டான். இந்த பிள்ளை இப்படி சொன்ன உடனே எனக்கு என்ன செய்யுது, இவள் என்ன சொல்லுகிறாள், அதான் சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் நீ கேட்காத அப்படின்னு சொன்னாரு. ஆனா நான் கேட்க போய் யாருக்கு நட்டம்? எனக்கும் தானே நட்டம். கேட்க அவ சொல்றா, வெள்ளக்காரங்கிட்ட இவர் காசு வாங்கி வீடு பங்களா கட்டுவாரு, நம்மளுக்கு இல்லையே, நம்ம கூட கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாரேன்னு சொல்லி அன்றைக்குத்தான் தெரிகிறது அவ்வளவு காரணசாரம் பிள்ளைகளுக்குள்ளேயே இருக்கிறதே என்று சொல்லி. அப்போ பாஸ்டர் அதை கண்டிக்கவும் இல்லை. ஆமா அப்படித்தான் செய்வாங்க, அதெல்லாம் கண்டுக்கிற கூடாதுங்கிறாரு. ஆக இவைகளெல்லாம் கேட்க என் விசுவாசமும் என்னுடைய வேலைக்காரன் உடன் ஊழியர் பேசுவதையும் நான் கேட்கும் போது அது என்னை பாதித்தது. அது என்ன செய்ய வந்தது? அதற்கு பின்பு அவருக்கு உதவி செய்ய முடியாமலேயே போயிடுது. இன்றைக்கு வரை ஒரு மாதத்துக்கு 25,000 ரூபாய் சப்போர்ட் ஆர்பனேஜுக்கு பண்ணிட்டு. ஆனால் இந்த வார்த்தை கேட்கும் போது எனக்கு துக்கம். நாம் மனப்பூர்வமாய் செய்கிறோம், ஆனால் இவர்கள் இப்படி பேசுகிறார்களே, எதிர்பார்ப்புக்காக இவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தைகள் எல்லாம் வேலைக்காரர்களுக்குள்ள உண்டா என்று அதுதான் வசனம் சொல்லுகிறது. சொல்லப்படுகிற எல்லாவற்றையும் நீ கேட்டால்
நாம் தான் குத்தப்படுவோம், சோதிக்கப்படுவோம். அதனால நம்ம பள்ளையை குத்தி நம்ம மோதுவாக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று இக்னார் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு நான் தள்ளப்பட்டேன். அதற்கு பின்பு கொரோனா வந்துச்சு. கொரோனா பீரியடில் நான் உதவி செய்ய வேண்டிய அவசியமே இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் ஆர்ஃபனேஜ் எல்லாம் இழுத்து மூடப்பட்டது. அந்த நாட்களில் கர்த்தர் அப்படி ஒரு காரியத்தை செய்தார். வசனங்கள் அழகாய் சொல்லுகிறது, நான் இதனால் தான் யார் எதை பேசினாலும் கண்டுக்கிறது இல்லை, நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்வோம். அத்தோடு போதகர்கள், இளம் போதகர்கள் பெரிய போதர்களை மதித்து நடப்பதும், பேராயர்களை பேராயர்கள் என்று சொல்வதில் தவறு கிடையாது. நாம் நம்முடைய பிஷப்புகளை நாம் மதிக்காவிட்டால் வேறு யார் மதிப்பது? நம்முடைய ரெவரண்டுகளை நாம் மதிக்காவிட்டால் யார் மதிப்பது? நம்முடைய அப்போஸ்தலரை நாம் மதிக்காவிட்டால் யார் மதிப்பது? ஆகவே ஒருவரை ஒருவர் கனப்படுத்தி மதித்து, ஒரு விளக்காரங்க பாருங்க, ஒரு மோரிச்சர்ல உட்கார்ந்து இருப்பாரு, ஒரு பெனிகின் இருப்பார். பெனிகின் பிரசங்கம் பண்ணும்போது, த கிரேட் மேன் ஆஃப் காட் மோரிச்சர்லோ, ஐ bow down before you. உன் மோரிச்சர்லோக்கு முன்னாடி அவன் கூட்டத்துக்கு தான் வந்திருப்பான். ஆனா பெனிகின் சொல்லுவான், உன் பாதங்களை பணிந்து தொட்டு வணங்கி நான் உன்னை வரவேற்கிறேன். எத்தனை அருமையான ஒரு அபிஷேகம் தெரியுங்களா? அங்கேயே ஒரு அபிஷேகம் வந்து நிரம்பி ஒரு ஊழியக்காரனை, ஒரு பேராயர் அவர்களுக்காக நாங்கள் வாழ்த்துகிறோம் சொல்லுவதில் தப்பு கிடையாது. ஒரு அப்போஸ்தலர், ஒரு பெரிய போதகர், ஒரு ரெவரண்ட், ஒரு டாக்டர் இருந்தால் என்ன தப்பு? டாக்டர்னு பட்டம் வாங்கியாச்சு. அப்போ கர்த்தர் நமக்கு கொடுத்த பட்டத்தை ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது. வேலைக்கு கொடுத்து வாங்கினா என்ன, நீ காசு கொடுத்து வாங்கினா எழுதுறதுக்கு போட்டாச்சு. அந்த புள்ளியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அதனால டாக்டர்னு சொல்றதுனால தப்பு இல்லை, பிஷப்னு சொல்றதுனால தப்பு இல்லை, ஐயான்னு சொல்றதுனால தப்பு இல்லை. எவைகளெல்லாம் நாம் எந்த அளவிற்கு மற்றவர்களை ஹானர் பண்ண நமக்கு அழைப்பு கொடுத்து அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை ஹானர் பண்ண உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர். நீ அநேகத்திற்கு அதிகாரியாக இரு. அப்படிப்பட்ட ஒரு பணிவடைகளை நாம் இன்னும் செய்யும் போது ரொம்ப உற்சாகமாகும். வரும் காலங்களிலே இளம் தலைமுறைகளை மேலே கொள்வதற்கு இந்த வயது முதிர்ந்த பேராயர்கள், பிஷப்புகள் நாம் ஒரு அட்வைசர்களாக இருந்து ஆலோசனை கொடுத்து அவர்களுக்கு பின்பாக இருந்து பணபக்குவமாக இருப்போம். அடுத்த ஒரு ஜெனரேஷன் என்ன செய்யட்டும், எடுத்து வழி நடத்தட்டும், நம்ம இருந்து பெருமைப்படுவோம். ஆபிரகாம் தன் பிள்ளைகளை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். ஆபிரகாமின் சந்ததி ஈசாக்கு தன் பிள்ளைகளை கண்டு மகிழ்ச்சி அடைகிறார். தாவீது தன் பிள்ளைகளை கண்டு மகிழ்ச்சி அடைகிறார். இதெல்லாம் பரம்பரையான ஊழியம். அதே தான் நம்ம குடும்பத்தில் செய்யணும். நம்ம பெற்ற பிள்ளைகள் வளர்ந்த உடனே நினைச்சிடும், வழிபடுறோம். தம்பி நீ பாருப்பா, பொருளாதாரத்தை நீ பாரு, மகளே சாமிந்தா நீ கோயில் கேஷியரை திறந்து பாரு. இதெல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சி. அதுதான் ஊழியத்தில் அடுத்த தலைமுறைகளை தூக்கி விடுவதற்கு நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வருவோம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.